Hi students, welcome to our channel. So 11th standard mathematics-கான ஒரு preparation strategy தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அவுட் ஆஃப் 90க்கு above 80, above 70 அண்டு பாஸ் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு above 40 எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா, நிறைய அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா, ஸோ மொத்தம் நமக்கு 12 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம above 90 கேட்டகரி சொல்லிடுறேன். above 90 அவுட் ஆஃப் 100 இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 to 12 எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் நல்லா தரோ பண்ணிக்கிறங்க. நம்ம சேனல்ல வந்து வால்யூம் 1க்கும் வால்யூம் 2க்கும் புக் பேக் 1 மார்க் கொஸ்டினை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கலன்னா பாருங்க, இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் நான் அதை தரேன். சரியா, அதை பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 17 1 மார்க் இதுலேருந்து வந்துடும். நமக்கு புக் பேக் 1 மார்க் 17 1 மார்க் வந்துடும். 17 மார்க் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1, 2, 5, 6, 7, 8, 12 1 2 3 4 5 6 7 மொத்தம் இருக்கக்கூடிய 12 சாப்டர்ல இந்த 7 சாப்டர் ஃபுல்லு எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் ஒரு ப்ராப்ளம் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது போக சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.3ல 4th சம், 5th சம், 6th சம், 3.4ல 10th சம்ல இருந்து 25th சம் வரைக்கும், 3.5ல ஃபர்ஸ்ட் சம், 6th சம், 7th சம், 9th சம், 10th சம், 11th சம், தென் 3.6ல 3rd சம், 4th சம், 5th சம், 8th சம். இது 3rd சாப்டர்ல இந்த சம்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேங்க. ஓகேவா? சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.4 வித் அதனுடைய எக்ஸாம்பிளோட எக்ஸசைஸ் 4.4. சரியா, தென் சாப்டர் 9ல 9.4 மட்டும், எக்ஸசைஸ் 9.4 மட்டும் அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட. சாப்டர் 10 10.4 வித் எக்ஸாம்பிளோட. சாப்டர் 11 11.8 11.10 11.11 11.12 இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வித் எக்ஸாம்பிளோட. சரியா, 7 சாப்டர் ஃபுல்லா பார்க்குறோம். மீதி இருக்கக்கூடிய 5 சாப்டர்ஸ்ல இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா 6 2 மார்க்ஸ், 6 3 மார்க்ஸ், 7 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். 30 65 75 82 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால 90 ப்ளஸ் 10 மார்க் இன்டர்னல் போட்டால் எவ்வளோ ஆச்சு? 92 அவுட் ஆஃப் 100. புரியுதா? ஸோ மினிமம் 92 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. இது above 90க்கு. இப்போ above 80, above 80 அவுட் ஆஃப் 100 இதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்டர் 1 to 12 இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம்
சாப்டர் 1, 2, 7, 8, 12 இந்த 5 சாப்டர்ஸ் நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். இந்த கேட்டகரியில் 7 சொன்னோம் இல்லையா, இந்த கேட்டகரியில் 5 சாப்டர்ஸ் மட்டும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த 4.4 எக்ஸசைஸ் 4.4, 6.4, 9.4, 10.4 இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வித் எக்ஸாம்பிளோட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி படித்தோன்னா 17 1 மார்க்ஸ் வாங்கிடலாம். 1 மார்க்கில் 2 மார்க்கில் 5 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க்கில் 5 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்கில் 6 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 30, 45, 55, 65, 72 அவுட் ஆஃப் 100, அவுட் ஆஃப் 90 ப்ளஸ் ஒரு 10 மார்க் இன்டர்னல் மார்க் சேர்த்தோன்னா 82 அவுட் ஆஃப் 100. சரியா, அது செகண்ட் ஒன். இது வந்து அபோவ் 90, இது வந்து அபோவ் 80. இப்போ பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுங்க. 25 மார்க் எடுத்தா பாஸ். நான் சொல்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 40 மார்க் மேல நீங்க எடுக்கலாம். சாப்டர் 1 to 12 புக் பேக் 1 மார்க்கு, இது கூட சாப்டர் 1, 7, 8, 12 இந்த 4 சாப்டர்ஸ் மட்டும், சாப்டர் 1, 7, 8, 12 இந்த 4 சாப்டர்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 1 மார்க்ல 17 மார்க்ஸ் எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா 2 மார்க்ல 2, 3 மார்க்ல 2, 2 மார்க்ல 2, 3 மார்க்ல 2, 5 மார்க்ல 2, 37 மார்க் எடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் 90. நான் இது மினிமம் தான் சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா இது 2க்கு மேலேயே அட்டன் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். 2 மார்க்கா இருந்தாலும் சரி, 3 மார்க்கா இருந்தாலும் சரி, 5 மார்க்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 2க்கு மேல தான் வரும். நான் மினிமம் சொல்றேன். குறைஞ்சபட்சம் நீ 2 எழுதலாம். 2 3 2 2 எழுதினாலும் 37 மார்க் எடுத்து நீ பாஸ் பண்ணிடலாம். சரியா, இது பாஸ் மார்க்குக்கான டிப்பு. இப்ப சென்டம் எடுக்கணும்னா எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ சென்டம் எடுக்கணும்னா 2 மார்க் கம்பல்சரி நீ அட்டன் பண்ணணும், 3 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். 1 மார்க்ல ஒரு 3ஆவது குறைஞ்சபட்சம் நமக்கு கிரியேட்டிவ் வந்து கேட்பாங்க. சரி, அப்போ 3 கிரியேட்டிவ் 1 மார்க் அட்டன் பண்ணணும், ஒரு 2 கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அது நமக்கு இந்த மாடல்ல தான் கேட்பாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்ஸ் கொஸ்டின் ஓரளவு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஈஸி தான். பயாலஜி கொஸ்டினும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. இப்போ மேத்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. சரியா, நான் நினைச்சபடிக்கும் இந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியாக ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் வந்து நமக்கு ரெண்டுமே கிரியேட்டிவாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சம்ஸ் எல்லாத்தையும் கிளியராக கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா அந்த மாடலில் தான் நம்ம கேட்க போகிறாங்க, கம்பல்சரி கொஸ்டினும் கிரியேட்டிவ் கொஸ்டினும். அப்போ அதுவும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக அட்டன் பண்ணிடலாம். சரியா, கிரியேட்டிவ் 1 மார்க்கும் கம்பல்சரி கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சென்டம் வாங்கிடலாம். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். எல்லா சாப்டர்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.